மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிக சந்தோஷம் அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வழி நடத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 12:13 சொல்கிறது, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு நாம் செய்கிற அக்கிரமங்களுக்கெல்லாம் நாம் என்றைக்கோ இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்க வேண்டும். நாம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் கர்த்தர் என்றைக்கோ நம்ம இல்லாமல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனாலும் நாம் சாகாதபடிக்கு கர்த்தர் நம்ம இதுவரை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ஆனால் அது கர்த்தருடைய விலையேற பெற்ற கிருபை என்பதில் எந்த ஒரு சந்தேகம். அவருடைய தயவு நிமித்தம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை மரணப்படுக்கையில் இருக்கலாம். மரணத்தின் நாட்கள் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் என்றைக்கு மறிக்கப் போகிறேன் இன்றைக்கு தெரியவில்லை என்று சொல்லி சில காரியம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் சாகாதபடிக்கு கர்த்தர் உங்களை உயிரோடே வைப்பார். நாம் சாகாதபடிக்கு உயிரோடு இருக்க வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 119:11 சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை இருதயத்தில் வைத்தேன். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? வார்த்தையை மைண்டில் ஏற்றிக்கிறாங்க. மண்ட மூளையில் ஏற்றிக்கிறது பிசாசுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ மண்ட மூளையிலிருந்து யோசிக்கிறது அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கும் பொழுது, இந்த இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை கிரியை செய்ய முடியும். அந்த வார்த்தைக்கு நாம் மகிமைப்படுத்த முடியும். அந்த வார்த்தைக்காய் நீங்களும் நானும் வாழ முடியும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதங்களை செய்வார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவீராக, கனப்படுத்துவீராக, வாழ வைப்பீராக. ராஜா, உடைய கரத்தை நீட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகாரமும், எல்லா தடைகளும், எல்லா கட்டுகளும் இப்பொழுதே அறுக்கப்பட்டு போவதாக நான் ஜெபிக்கிறேன். சாகாதபடிக்கு என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.